மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 27 எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜானகி நேராக ரகுராம் தூங்கிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு, என்னங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ எடுக்க போகிற முடிவு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அவமானமாக இருக்கும், ஆனால் வேற வழி தெரியல எனக்கு. நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நம்ம ஜானகி ரகுராமோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு அந்த வீட்டை ஒரு தடவை பார்க்குறாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், திரும்பி வருவனோ என்னன்னு தெரியல, ஆனால் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஜானகி வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், நான் தான் கார்த்தியை அடித்து கொண்டேன், சரண்டர் ஆகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு இது கேட்டதோட அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அந்த போலீஸ் நேராக குருவரனுக்கு கால் பண்ண, குருவரன் தூங்கிட்டு இருக்காரு. ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, சார் ஒரு லேடி சரண்டர் ஆகி இருக்காங்க சார், ஏதோ அவங்க தான் கார்த்தியை அடிச்சு கொண்டதான் சொல்கிறாங்க அப்படின்னு இது கேட்டதோட குருவரன் சொல்கிறாரு, சரி அவங்கள அங்கேயே பாதுகாப்பாக உட்கார வச்சுரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருவரன் நேராக வராரு. பார்த்தா நம்ம ஜானகி நிற்கிறாங்க. ஜானகியை பார்த்ததோட குருவரனுக்கு செம ஷாக்கு. ஜானகி நேராக குருவரனை பார்த்து வணக்கம் தம்பி அப்படின்னு சொல்ல, அப்போ குருவரன் கேட்குறாரு, என்ன ஜானகிம்மா இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் சரண்டர் ஆகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ குருவரன் கேட்குறாரு, நீங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணீங்க, சரண்டர் ஆகிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இந்த கார்த்தியை நான் தான் என் கையால் இரும்பால் அடித்து கொண்டேன், நான் தான் கொண்டு போய் புதைச்சேன், ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி கதிரோட பரிசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட குருவரன் கேட்குறாரு, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, ஐயா நான் தான் அந்த பரிசை கொண்டு போய் அங்கே போட்டேன், நான் தப்பிக்கிறதுக்காக என் மருமகன் கதிரை மாட்டி விட்டேன், ஆனால் இப்போ தான் புரியுது என் மருமகனை மாட்டி விட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு, அதனால என் மருமகனை நீங்கள் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட குருவரன் நேராக ஜானகிட்ட, அம்மா கண்டிப்பாக நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு தெரியுது, எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, நான் தான் கார்த்தியை அடித்து கொண்டேன், நான் வாக்குமூலம் கொடுத்துட்டேன், சரண்டரும் ஆகிட்டேன், என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கயிறெடுத்தே நீட்டுறாங்க. அப்போ ஏட்ட சொல்கிறாரு, சார் இந்த அம்மாவை கார்த்தியை கொண்டுட்டேன்னு சொல்லுது, நம்ம கண்டிப்பாக இந்த அம்மாவை அனுப்புனா நம்ம பக்கிட்ட தான் கேஸ் திரும்பும் அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, சரி ஜானகி அம்மா உங்களை கைது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ செல்லுக்குள்ளே கதிர் இருக்காரு. கதிர் நேராக ஜானகியை பார்த்துட்டு, அத்தை இங்கே என்னத்தை பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாரு கதிர், உண்மையில எந்த தப்பும் இல்லை, உன்னை விடுதலை பண்ணிட்டு ஜானகி அம்மாவை கைது பண்ணிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் அதிர்ச்சி ஆகி, இங்கே பாருங்க, எதுக்கு அத்தையை கைது பண்ணுறீங்க, அத்தை மேலே என்ன தப்பு அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, கதிர் என்னை மன்னிச்சிருப்பா, நான் தான் அந்த கார்த்தியை கொலை பண்ணேன், இரும்பு ராடால் அடிச்சு, நீ ஓ மேலே எந்த தப்புமே இல்லை, உன் பரிசை நான் தான் வாலண்டியராக கொண்டு போய் போட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா கதிர் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, அத்தை நீங்கள் சொல்கிறது பொய்யத்த, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதுத்த, தயவு செஞ்சு இதில் நீங்கள் மாட்டாதீங்க அப்படின்னு. ஆனால் ஜானகி சொல்கிறாங்க, இல்லைப்பா கதிர், உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா நாங்கள் இதை பண்ணி தான் ஆகணும், இங்கே பாரு கதிர், நீ வெளியில் போ அப்படின்னு சொல்ல. அப்போ கதிர் சொல்கிறாரு, இல்லைத்த நீங்கள் எனக்காக பொய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் போங்கத்த அப்படின்னு. ஆனால் ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா கதிர், அதான் நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்னு, நீ வெளியில் போப்பா அப்படின்னு. அப்போ குருவரன் நேராக கதிர்கிட்ட, இங்கே பாரு கதிர், உன் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, உன்னை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வெளியில் விடுறாங்க. இதை பார்த்ததோட கதிருக்கு சம அதிர்ச்சி. அப்போ ஜானகியை செல்லுக்குள்ளே அடைக்கிறாங்க. அதே நேரம் பார்த்து நம்ம குருவரன் நேராக கதிர்கிட்ட, இங்கே பாரு கதிர், ஆரம்பத்துலேருந்து நீ தான் சொன்ன உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு, அதே மாதிரி நீ ஒன்றும் அந்த கார்த்தியை கொலை பண்ணலை, உங்கள் அத்தை தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, சார் நான் இப்பயும் சொல்கிறேன், எங்கள் அத்தை அந்த மாதிரி ஆளே கிடையாது, கண்டிப்பாக ஒருத்தரை கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க கிடையாது, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது சார் அப்படின்னு. குருவரன் சொல்கிறாரு, உன்னை கொண்டு போய் நான் வீட்டில் விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதிரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா அவங்க அம்மாவை காணும்னு தேடுறாங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் நிற்க தனா போயிட்டு, சித்தி இது மாதிரி அம்மாவை பார்த்தீங்களா அப்படின்னு பத்மா சொல்கிறாங்க.
இல்லையே தானா அப்படின்னு. காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து நான் பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்காங்க, ஆனால் டீ போட்டு கொடுக்குறத கூட காணும், எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, அம்மா எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலுமே தேடுறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுது அப்படின்ட்டு நேரா ரகுராமை போய் பார்க்குறாங்க. ரகுராம் வந்துட்டு நேரா தனாட்ட, என்னம்மா தனா என்னாச்சு, உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அப்போ தனா சொல்கிறாங்க, நேற்று நடந்த பிரச்சனையால டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க போல அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, எங்கே போயிருப்பா, இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு. ஆனால் தனா சொல்கிறாங்க, இல்லைப்பா, அவங்க சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டாங்க, அவங்கள காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பத்மாவும் ஓடி வந்து, அண்ணா அண்ணியை எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டோம், எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்கிறாரு, காணும்னா அவள் எங்கே போயிருப்பா, இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, தேடுங்க அப்படின்னு. அதே நேரத்தில் வீட்டுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு கதிரை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ சிவா போலீஸ் வந்துட்டு கதிரை கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு சிவா நேர குருவரன்ட்ட, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்ல, குருவரன் வந்துட்டு அப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட சிவாவும் நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு, அண்ணா அந்த குருவரன் வந்திருக்காருண்ணா அப்படின்னு. அப்போ போலீஸ் ரகுராம் கேட்குறாரு, அதான் கதிரை ஒப்படைச்சாச்சே, இதுக்கப்புறம் இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, அந்த கதிரை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் செம்ம டென்ஷனாக வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு பார்க்க அப்போ குருவரன் கதிரை அழைச்சி வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ நம்ம ரகுராம் நேராக குருவரனை பார்த்து, இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன், இவனை எதுக்கு நீ இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு. குருவரன் சொல்கிறாரு, கதிர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் கதிரை விடுதலை பண்ணியாச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. பாட்டி கேட்குறாங்க, என்னப்பா சொல்கிற, இந்த கதிர் தானே கொலை பண்ணிட்டான் அப்படின்னு கைது பண்ணி கூட்டிகிட்டு போனீங்க, அதுக்கான ஆதாரம் கூட கிடச்சிச்சின்னு கூட்டிகிட்டு போனீங்களே அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, ஆமாம் பாட்டி, ஆனால் கார்த்தியை தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒருத்தவங்க சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சரண்டர் ஆகிட்டாங்களா, யாருப்பா அது அப்படின்னு. அதுக்கு அந்த குருவரன் சொல்கிறாரு, ஜானகி அம்மா அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதை கேட்ட மாயாவுக்கு பேரதிர்ச்சி. அப்போ நம்ம ரகுராம் கேட்குறாரு, என்ன ஜானகியா அப்படின்னு. மருமகனை காப்பாத்துறதுக்காக அவள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காளோ அப்படின்னு. குருவரன் சொல்கிறாரு, அப்பா கண்டிப்பாக வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குப்பா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, கண்டிப்பாக அத்தை அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜானகி அம்மாவை கைது பண்ணிட்டோம், நாளைக்கு கோர்ட்டில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்ததோட நம்ம ரகுராமுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அண்ணன் அன்னைக்கே நான் சொன்னேன், நைட்டு போல் அண்ணியும் இந்த மாயாவும் எங்கேயோ போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன், ஆனால் நான் சொன்னதுக்கு கொஞ்சம் கூட நம்பவே இல்லைல்ல, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு. ஏன் மாயா, நீ தானே அண்ணி கூட போயிருந்த, ஈஸியா அண்ணியை மாட்டி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகிட்டியாடி அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அப்படியெல்லாம் எதுவும் இங்கே தப்பாக நடக்கலை அப்படின்னு. அப்போ ரகுராம் கேட்குறாரு, அப்போ நீயும் போயிருந்தியா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லை அதை மட்டும் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்கிறாரு, இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா அந்த கார்த்தி நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவனே கிடையாது அப்படின்னு. ஆனால் நம்ம ரகுராம் சொல்கிறாரு, இதை தான் நீ ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கே, இப்படி சொல்லி தானே என் பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்ச அப்படின்னு. அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு. ஆனால் ரகுராம் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியாது, நீ எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ டக்குன்னு நம்ம தனா வராங்க. அப்பா நான் சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னு. அப்போ ரகுராம் கேட்குறாரு, என்ன தனா சொல்கிற அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, ஆமாப்பா நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, நீ சொல்கிறத கேட்பம்மா, சொல்லுமா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா மாயா சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, கார்த்திக் சார் நல்லவரே கிடையாதுப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிற அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா அவரை கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அவர் எத்தனை தடவை என்னை வீட்டுக்குள்ளே வந்துட்டு மிரட்டினாரு தெரியுமா, பண்ண வீட்டுக்கு வர சொல்லி என்னை ரொம்ப மிரட்டினாரு, ஆனால் நான் பண்ண வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவரை நான் ரொம்ப திட்டினேன். ஆனால் அவர் வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, என்னை தப்பாக வீடியோ எடுத்திருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு. அப்போ தானா சொல்கிறாங்க, ஆமாப்பா
நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது. அவன் நல்லா என்னை ஏமாத்திட்டான்ப்பா. என்னை தப்பாக வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன், இல்லைன்னா நீ பண்ண வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அந்த லெட்டர் வந்துட்டு மாயா பார்த்துருக்கா. என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக மாயா வந்துட்டு நேராக அந்த கார்த்தியை பார்க்க போயிருக்கா. அப்போ தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த கார்த்தி வந்துட்டு மாயகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணி இருந்திருக்கான். அப்போ தான் பெரியம்மா போயிட்டு அந்த கார்த்தியோட தலையில் கட்டையெல்லாம் அடிச்சிருக்காங்க. இதனால கார்த்தி மயக்கமட்டு கீழே விழுந்திருக்கான். அதோட இறந்தும் போயிருக்கான். இது மாதிரி என்ன காப்பாத்துறதுக்காக மாயா போயிருக்கா. மாயாவை காப்பாற்ற அம்மா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு உண்மை எல்லாத்தையுமே நம்ம தனா சொல்ல இது கேட்டதோட ரகுராமுக்கு செம அதிர்ச்சி ஆகுது. அப்போ நம்ம பத்மா சொல்கிறாங்க, ஐயோ என்ன இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அப்போ அந்த புவனேஸ்வரி பையன் கார்த்தி நல்லவனே கிடையாதா? நல்ல வேளை இந்த கதிர் வந்துட்டு எப்படியோ நம்ம நம்ம பொண்ணு தனாவை காப்பாற்றிட்டான். அவன் மட்டும் காப்பாற்றாமல் இருந்திருந்தா இந்நேரம் அந்த பைத்தியகார பையகிட்ட நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போமே. நம்ம பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு. அப்போ தானே சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை, நான் கல்யாணம் ஆகி போனதோட என்னை ஒரு நாள் மட்டும் அந்த வீட்டில் வச்சுருந்துட்டு மறுநாள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு வாழா வெட்டி ஆக்குறது தான் அவங்களோட பிளானே அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. ரகுராம்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி டக்குன்னு கீழே உட்கார்றாரு. இதை பார்த்ததோட சிவா சொல்கிறாரு, அண்ணா நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆளுன்னா ரொம்ப பெரிய திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே அவங்க சம்மந்தம் பேசியிருக்காங்க. இது தெரியாம நம்ம இருந்திருக்கோம். நல்ல வேளை மாயாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சுதான் நம்ம பையன் கதிருக்கு தனாவை கட்டி வச்சிருந்திருக்கா. நம்ம மாயா நல்லதுதான் பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்பதான் நம்ம ரகுராம் வந்துட்டு யோசனை பண்ணி பார்க்குறாரு. ஆரம்பத்துலேருந்து மாயாவை எப்படியெல்லாம் பேசினாங்க. ஆனால் ஜானகிக்கு உண்மை தெரிஞ்சுதான் மாயாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி நம்ம ரகுராம் கொஞ்சம் கூட யோசனை பண்ணவே இல்லை. அப்போ நம்ம சிவா சொல்கிறாரு, அண்ணா ஆரம்பத்துலேருந்து மாயா நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா. ஆனால் நம்ம தான் அவளை துரோகியாக பார்த்துட்டோம். மாயா ரொம்ப நல்லவண்ணா, அவளுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு. அப்போ நம்ம ரகுராம் நேராக மாயாவை பார்க்க அப்போ மாயா அழுதுகிட்டு நிற்கிறாங்க. அப்போ நம்ம ரகுராம் நேராக நம்ம மாயா பக்கத்தில் போயிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. என் பொண்ணோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்ல. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா என் வாழ்க்கையை காப்பாற்றினது பெரியம்மா தான். அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு கார்த்தி என் வாழ்க்கையவே நாசமாகியிருப்பான். அவங்க என்ன காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. என் மேலேயும் முழு காரணம் இருக்கு அப்படின்ட்டு மாயா அழுகுறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, கவலைப்படாத மாயா, கண்டிப்பாக நம்ம ஜானகியை காப்பாற்றிடலாம். நான் குருவரன்ட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா இந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது. ஏன்னா அன்னைக்கு நானும் பெரியம்மாவும் தான் அந்த கார்த்தியை வந்து புதைச்சோம். ஆனால் அந்த இடத்துல கதிரோட பர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. நாங்கள் அந்த கார்த்தியை புதைச்ச நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க கூட இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒருவேளை கார்த்தி உயிரோட இருப்பானா அப்படின்னு கூட எனக்கும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்கிறாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா அந்த பசுபதி இருக்கான்னு அவசரமாக கார்த்தியை அங்கே மார்ச்சூரிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அந்த இறுதிச் சடங்கு பண்ணுறேன் அப்படின்ட்டு கொளுத்திட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அவசரமாக கொண்டுட்டு வந்துட்டு அந்த காரியத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. கண்டிப்பாக அந்த கார்த்தி உயிரோடு இருக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம ரகுராம் சொல்கிறாரு, மாயா இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா எப்படியாவது வந்துட்டு பெரியம்மா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அந்த புவனேஸ்வரி எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானில் நம்ம குடும்பத்தை சிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதே மாதிரி சிக்க வச்சுட்டாங்க. எப்படியாவது அவங்க திட்டத்திலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்கிறாரு, கண்டிப்பாக தப்பிக்கலாம் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் குருவனோட ஹெல்ப் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக இன்ஸ்பெக்டர் குருவரெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. இன்ஸ்பெக்டர் குருவரன்ட்ட நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்ல ரகுராம் நேராக இன்ஸ்பெக்டர் குருவரனை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் குருவரன் வந்ததோட
நம்ம ஆம், ரகுராம் நேராக குருவரன்ட்டைக்கு பாருங்க, தொழிலை விட பர்சனலாக எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவர் குருவரன் சொல்கிறாரு, கண்டிப்பாக சொல்லுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, அன்னைக்கு மாயாவும் ஜானகியும் தான் அந்த கார்த்தியை புதைச்சிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல கதிரோட பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல மறுபடியும் அந்த பர்ஸை போட்டிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்கிறாரு, சரிப்பா, கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி ஜானகியை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு ஜானகியை பார்க்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜானகியை பார்க்குறாங்க. ஜானகி ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. மாயா நேராக ஜானகியை பார்த்து, பெரியம்மா, ஏன் பெரியம்மா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணீங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் பெரியம்மா அப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, நான் தனவோட வாழ்க்கை மட்டும்தான் பெருசு. நான் வந்துட்டு என் வாழ்க்கையை பார்த்தேன்னா தனவோட வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் போயிடும். என்னை கண்டிப்பாக ஒரு மன்னிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்காக நான் தனவோட வாழ்க்கையை இப்படி விட்டுற முடியாதுல்ல. அதனால தான் நான் உண்மையை சொன்னேன். கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை. கதிரும் தனாவும் சந்தோஷமாக வாழட்டும். அவங்க 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா, பெரியப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு நமக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு. உங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை இந்த நிலமையில பார்க்க பெரியப்பாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால தான் உங்களை வந்துட்டு பார்க்குறதுக்காக வரல. மற்றபடி தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, சரி மாயா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க. அந்த புவனேஸ்வரியோ கூட்டத்தோட திட்டம் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் அவங்க என்னெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் நிரூபித்து உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம மாயா ஜானகிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி ரொம்ப கவலையாக ஸ்டேஷனில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் வந்துட்டு, ஜானகி நல்லது தான் பண்ணியிருக்கா. அவள் பல தடவை சொல்லியிருக்கா, இது பண்ணாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் அவள் சொன்னதை நான் கொஞ்சம் கூட கேட்காம இருந்துட்டேனே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாரு நம்ம ரகுராம். இன்னொரு பக்கம் ஜானகி எப்படி மாயா வெளியில் கூட்டிகிட்டு வர போகிறாங்க, மாயா எப்படி உண்மையை நிரூபித்து அந்த கார்த்தி உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தொடர்ந்து நடக்க போகுது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டுட்டு போகிறதுக்கான வீடியோஸ் தான். இதே மாதிரி இனிமே புது புது அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நியூ வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.